அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நான் உங்கள் சமூக பற்றாளன் ஞானச்சித்தன். விஸ்டம் ரெவல்யூஷன் 360 டிகிரி தளத்தின் வாயிலாக ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய செய்தியை, இதுவரை நீங்கள் அறிந்திடாத அறிய வேண்டிய தகவலை நான் தொகுத்து வழங்கி வரேன். என்னுடைய தகவல் அனைத்தும் உங்களுக்கு குறிப்பாக போட்டித் தேர்வுகளுக்கு, டிஎன்பிஎஸ்சி, யூபிஎஸ்சி போன்ற போட்டித் தேர்வுகளுக்கு பயன்படும் வகையில் இருக்கும். இன்றைய இளைஞர்கள் போட்டித் தேர்வுகளுக்கு தன்னை தயார்படுத்தி கொண்டிருக்கிறாங்க. ஒரு சில கைடு மட்டும் வாங்கி படிச்சுட்டு அதில் இருக்கிற கொஷின் தான் கேட்பான்னு போயிட்டு அரசனை நம்பி புருஷனை விட்ட கதையாக, பொது அறிவுங்கிறது பொதுவானது. அது ஒரு குளம் மாதிரி, ஆறு மாதிரி, ஒரு வரையறைக்கு உட்பட்டது கிடையாது. பொது அறிவுங்கிறது கடல் மாதிரி. கடலில் இதுதான் இருக்குது, இது இல்லைன்னு சொல்ல முடியாது. இன்னும் அறியப்படாத, இதுவரை நமக்கு கண்ணுக்கு புலப்படாத பல உயிரினங்கள் ஆழ்கடலில் இன்னும் இருக்குது. அந்த மாதிரி தான் பொது அறிவு. நம்ம என்ன தான் படித்து தெரிஞ்சுருந்தாலும் வாழ்க்கையில் லைஃப் இஸ் ஏ லேர்னிங் ப்ராசஸ். அதாவது கண்டினியூஸாக லேர்னிங் ப்ராசஸ் தான் லைஃப். லைஃப் இஸ் நத்திங் பட் லைஃப் இஸ் ஏ கண்டினியூஸ் லேர்னிங் ப்ராசஸ். தட் இஸ் கால்டு லைஃபு. இப்போ கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலக அளவு அப்படின்னு நம்ம அவ்வை பாட்டி சுருக்கமாக சொல்லியிருக்கிறாங்க. நம்ம என்ன தான் தெரிஞ்சிருந்தாலும் தெரியாதது இருக்குது. அதுதான் கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலக அளவுன்னு. இப்போ சமூக பற்றாளர் ஞானச்சித்தனாகினா அதை தழுவி ஒரு தத்துவம் சொல்லிக்கிறேன். என்னென்னா, கற்றது கடுகளவு, கல்லாதது கடலளவு. அந்த வகையில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற பயனுள்ள சுவாரஸ்யமான தகவல் எதை பற்றி அப்படின்னா, சுதந்திர போராட்ட வீரரை பற்றி. நம்ம இன்றைக்கி சுதந்திர காற்றை சுவாசித்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் நம்ம விடுற இந்த மூச்சு காற்றுக்கு காரணமாக இருந்தவங்க அன்றைய காலகட்டத்தில் வாழ்ந்த சுதந்திர போராட்ட வீரர்களினுடைய மூச்சு காற்று தான் நம்ம இன்றைக்கி சுதந்திர காற்று சுவாசிப்பதற்கு காரணமாக இருக்குது. அந்த வகையில் சுதந்திர போராட்ட வீரர்களில் எத்தனையோ பேர்கள் இருக்கிறாங்க. அதில் குறிப்பாக இந்திய சுதந்திர போராட்டம் அது முதல்ல துவங்குது எப்போ அப்படின்னா, நமது வீரம் விளைந்த மண்ணான தமிழகத்தில் 1498 மே 20 ஐரோப்பியரான வாஸ்கோடகாமா அட்லாண்டிக் கடல் வழியாக நன்னம்பிக்கை முனையை கடந்து இந்தியாவுக்கு கேரள மாநிலத்தில் உள்ள கோழிக்கோடு கள்ளிக்கோட்டையை அடைகிறாரு 1498 மே 20 இப்போ அதன் பிறகு, அதாவது இந்திய தேசமானது ஏன் இந்தியாவை எல்லாரும் டார்கெட் பண்ணாங்க அப்படின்னா, அதற்கு காரணம் என்னென்னா, இந்தியாவில் நறுமணம் மிக்க மூலிகைகள், நறுமணம் மிக்க வாசம் வீசக்கூடிய சந்தனம், ஜவ்வாது, இந்த மாதிரி நறுமணம் மிக்க பொருட்களும் மூலிகைகளும், கிராம்பு, இந்த மாதிரி, அதாவது தானிய வகைகள் அதிகமாக இங்கே விளைந்ததுனால இங்கிருந்து அந்த காலத்திலேயே எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அரசர்கள் காலத்திலேருந்து இங்கே இருக்கிற தானியங்களை, சந்தனம், ஜவ்வாது, இந்த மாதிரி பொருட்களை மேற்கத்திய நாடுகளுக்கு வியாபாரம் செஞ்சுட்டு வந்தாங்க. இதில் எல்லாருமே இப்போ எப்படி நம்ம இன்றைக்கி ஃபாரின் போயிட்டு வந்தால் ஒரு சென்ட் பாட்டில் வேணும் அப்படின்னு கேட்குறோம். ஒரு ட்ரெண்டிங். நம்ம ஃபாரின் யாராவது போயிட்டு வந்தால் நினைவாக ஒரு சென்ட் பாட்டில் தருவோம். ஆனால் அப்போ உலக நாடுகள் எல்லாத்துக்கும் ஒரு தேடக்கூடிய ஒரு நாடு எதுன்னா அது இந்தியா. இந்தியாவை கண்டுபிடிக்கிற நோக்கத்தில் தான் கொலம்பஸ் அவர்கள் அமெரிக்காவுக்கு வழி மாறி, திசை மாறி அமெரிக்காவுக்கு போயிட்டார். இப்போ இந்தியாவை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி வெஸ்ட் இண்டீஸ்னு ஒன்று இருக்குது, அட்லாண்டிக் கடலில் மேற்கிந்திய தீவுகள். அது இந்தியா நினச்சிட்டு கொலம்பஸ் போயிட்டாங்க. ஆனால் அதன் பிறகு இந்தியாவை கண்டுபிடிச்சது வாஸ்கோடகாமா ஐரோப்பியர் 1498 மே 20 இந்தியாவின் கள்ளிக்கோட்டையை அடைகிறார். அதன் பிறகு 1600 ஆங்கிலேயர்கள் கிழக்கிந்திய கம்பெனியை தோற்றுவிக்கிறாங்க. அப்போ சென்னையை வாங்குறாங்க. இப்படி வரலாறு போயிட்டுருக்கு. 1600 1947 வரை ஆகஸ்ட் 15 நம்ம சுதந்திரம் பெற்ற தினம். கிட்டத்தட்ட ஒரு 350 ஆண்டுகள் ஆங்கிலேய ஆதிக்கத்தின் கீழ் இந்திய தேசமானது அடிமைப்பட்டு கிடந்தது. நம்ம இந்திய தேசம் மட்டும் அல்ல, உலகமெல்லாம் உள்ள மற்ற நாடுகள் எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு 54 நாடுகள் ஆங்கிலேய ஆதிக்கத்தின் கீழ் இருந்தது. இந்த 54 நாடுகள் சேர்ந்து தான் காமன்வெல்த் கூட்டமைப்பு நாடுகளாக இருக்குது. இப்போ காமன்வெல்த் நாடுகள்னால் ஆங்கிலேயர்கள் ஆதிக்கம் செலுத்திய, அதாவது அடிமைப்பட்டு கிடந்த நாடுகள் தான் காமன்வெல்த் நாடுகள். இப்போ இந்திய தேசம் 350 வருஷம் ஆங்கிலேயர் ஆதிக்கத்தில் இருக்குது. இப்போ முதல் இந்திய சுதந்திர போர் எப்போ வருது அப்படின்னா, 1806 ஜூலை 10 வேலூர் சிப்பாய் கழகம் முதல்ல ஒரு புரட்சி ஏற்படுது. அந்த இதுக்கு காரணம் என்னென்னா, இந்து மதத்தில் தாடி வைக்கக்கூடாது, மீசை வைக்கக்கூடாது,
சந்தனம் குங்குமம் வைக்கக்கூடாது அப்படின்னு மத அடையாளங்களை நீங்கள் பயன்படுத்தக்கூடாதுன்னு தடை கொண்டு வராங்க. அது மட்டும் இல்லை, கொழுப்பு தடவிய தோட்டாக்களை பயன்படுத்த சொல்லி கட்டாயப்படுத்துகிறாங்க. இது வந்து இங்கே இருக்கிற முஸ்லீம், அதாவது சிறையில் அடைபட்டு கிடந்த அன்றைய காலகட்ட போர் வீரர்கள் தமிழர்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் இந்த கொழுப்பு தடவிய தோட்டாக்களை கடிச்சு தான் யூஸ் பண்ணணும், என்ஃபீல்டு ரக ரைஃபிள் அதை பயன்படுத்தணும்னு சொல்லி கட்டாயப்படுத்துகிறாங்க. மத அடையாளங்கள் இருக்கக்கூடாது, எங்களை மாதிரி நீங்களும் க்ளீன் சேவ் பண்ணிவிட்டு நீட்டாக இருக்கணும்னு சொல்லி நம்ம மதத்தை இவங்க அழிச்சிட்டு அவங்க மதத்தில் நம்ம கட்டாயப்படுத்துகிறாங்கன்னு சொல்லி அந்த புரட்சி 1806ஆம் ஆண்டு ஜூலை 10ஆம் தேதி வேலூர் சிப்பாய் புரட்சி ஏற்பட்டது. இப்போ அதன் பிறகு ஒரு 50 வருஷம் கழித்து 1857ஆம் ஆண்டு மே 10ஆம் தேதி மீரட்டில் சிப்பாய் கழகம் உண்டானது. மீண்டும் ஒரு சிப்பாய் கழகம். அதுக்கும் காரணம் என்னென்னா மங்கள் பாண்டே அப்படிங்கிற தலைவர். அதுக்கு காரணம் என்னென்னா கட்டாயம்தான், எங்களை மாதிரி நீங்கள் உடை உடுத்தணும், க்ளீன் சேவ் பண்ணணும், கொழுப்பு தடவிய தோட்டாக்களை பயன்படுத்தணும்னு சொல்லி கட்டாயப்படுத்துகிறாங்க. இதெல்லாம் எங்களுக்கு பிடிக்காது, எங்கள் மதத்தை நீங்கள் மதிக்கலை அப்படின்னு சொல்லி அந்த சிப்பாய் கழகமானது உண்டானது. 1857 மே 10ஆம் தேதி அந்த சிப்பாய் கழகம் நடந்துச்சு. அதன் பிறகு தமிழகத்தில் பல்வேறு போராட்டங்கள் நடைபெற்றுச்சு. தமிழ்நாட்டில் பாளையக்காரர்கள், தெற்கு பகுதியில் தமிழ்நாட்டில் பாளையக்காரர்கள் ஆட்சி செஞ்சாங்க. அதில் ஒருத்தர் வீரபாண்டிய கட்டபொம்மன், மாவீரன் பூலித்தேவன், இவங்கெல்லாம் வந்து சுதந்திர போராட்ட வீரர்கள். இந்த டைமில், அதாவது சுதந்திர போராட்டத்திற்கு விதை விதைத்த மண் வந்து நமது வீரம் விளைந்த மண் வந்து நமது தமிழக மண். இப்போ அந்த டைமில் மாவீரன் பூலித்தேவன் அவர்களுக்கு படை தளபதியாக நண்பனாக இருந்தவர் யார் அப்படின்னா மாவீரன் ஒண்டிவீரன் பகடை. ஒண்டிவீரன் இந்த ஒண்டிவீரன் அப்படிங்கிற பெயர் காரணம் எதுக்கு வந்துச்சுன்னா, இந்திய விடுதலைக்கு போராடிய போராட்டத்தில் விதை விதைத்தவர்கள் யாருன்னா தமிழர்கள். வீரம் விளைந்த மண் நம்ம தமிழ் மண். தமிழகத்தில் வீரபாண்டிய கட்டபொம்மன், மாவீரன் பூலித்தேவன் இவங்கெல்லாம் வரி கொடுப்பதற்கு எதிராக போராடுறாங்க, மறுக்கிறாங்க. அந்த டைமில் ஒரு மாவீரன் இருந்தார், அவர் பேர் ஒண்டிவீரன் பகடை. இப்போ இன்றைக்கி வந்து ஆகஸ்ட் 20ஆம் தேதி மாவீரன் ஒண்டிவீரன் அவர்களுடைய நினைவு தினம். மாவீரன் ஒண்டிவீரன் அவருடைய வாழ்க்கை வரலாறு தான் நம்ம இந்த தொகுப்பில் பார்க்க போகிறோம். இப்போ மாவீரன் ஒண்டிவீரன் அவர்கள் வந்து அருந்ததியர் குலத்தை சார்ந்தவர். அவர் வந்து மாவீரன் பூலித்தேவன் அவர்களுக்கு படை தளபதியாகவும் உற்ற நண்பனாகவும் இருந்தார். அந்த காலகட்டத்தில் சைமல்டேனியஸில் இருந்தவர் தான் வீரபாண்டிய கட்டபொம்மன். இப்போ அவர் பிறந்தது வந்து எப்போன்னா 1710ஆம் ஆண்டு திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள நெற்கட்டும் சேவல் அப்படிங்கிற இடத்துல பிறந்தார் மாவீரன் ஒண்டிவீரன். இறந்தது வந்து எப்போன்னா 1771ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 20ஆம் தேதி மறைந்தார், வீரமரணம் அடைந்தார். இப்போ இந்த ஒண்டிவீரன் இந்த பெயர் காரணம் எப்படி வந்தது அப்படின்னா, எதையும் ஒரே ஆளாக தனித்து ஒண்டிக்கு ஒண்டி வாடான்னு சொல்லுவோம். நம்ம இதில் பேச்சு வழக்கில் யாராவது சண்டைக்கு வந்தால் ஒண்டிக்கு ஒண்டி வாடா அப்படிம்போம், ஒத்தையா வாடாம்போம். அந்த ஒத்தையா ஒண்டிக்கு ஒண்டிங்கிறது என்னென்னா ஒரே ஆளாக தனி ஒருவனாக யாருடைய உதவியும் இல்லாமல் இவர் வந்து ஆங்கிலேய படைகளை இவர் ஒரே ஆளாக போய் சந்திப்பாராம், அவங்க கூட போர் புரிவாராம். சின்ன வயசுலேருந்தே வீரத்திற்கும் தீரத்திற்கும் பெயர் பெற்றவர், வீரத்திற்கும் விவேகத்திற்கும் பெயர் பெற்றவர் ஒண்டிவீரன். அப்போ கத்திச்சண்டை போடுறதில் சிலம்பம் சுற்றுவதில், குதிரை ஏறுறதில், பாட்டு பாடுறதில், இப்படி மல்டி பர்சனாலிட்டி வெர்சடைல் பர்சனாக மாவீரன் ஒண்டிவீரன் அவர்கள் திகழ்ந்தார். அதனால் அந்த காலகட்டத்தில், அதாவது 1756 57 அந்த ஒரு 10 வருஷம் 1756லேருந்து 1767 வரைக்கும் அந்த 10 வருஷத்தில் ஆங்கிலேய படைகளுக்கு இவர் சிம்ம சொப்பனமாக திகழ்ந்தார். இவரை வந்து இவரை எதிர்த்து அந்த பகுதியில் யாரும் ஆதிக்கத்தை செலுத்த முடியல. ஆங்கிலேய படைகளை இவருடைய வீரத்தால் தீரத்தால் விரட்டி அடித்தார். அது மட்டும் இல்லை, ஒரு டைம் வந்து ஆங்கிலேய முகாம், அந்த முகாமானது அந்த இடத்துக்கு இவர் தனி ஒருவனாக போய் ஒண்டியாக போய் போர் புரிஞ்சதுனால தான் அவருக்கு பேர் ஒண்டிவீரன். அந்த இடத்துல போய் இவர் மறைந்திருந்து அந்த முகாமை இவர் தாக்க முற்படுகிறாரு. அப்போ வந்து ஒரு குதிரையை அந்த குதிரையை வந்து இவர் நிறுத்திட்டு இது பண்ணும்போது அந்த குதிரை கணக்குது. அப்போ எல்லாருமே எந்திரிச்சு வந்து பார்க்குறாங்க. அந்த குதிரையை கட்டணுங்கும்போது இவர் போய் அந்த குதிரை கணக்குதுங்கும்போது அந்த இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போய் குதிரையை கட்டும்போது
அவர் இருட்டில் மறைஞ்சிருந்தார். அப்போ அவரோட கையில் வந்து ஒரு ஈட்டியை வச்சு அடித்து அந்த குதிரையை கட்டுறாங்க. அப்போ அந்த ஈட்டியானது அவர் கையில் குத்திக்குது, வெளியே எடுக்க முடியல. இவர் வந்து தன்னுடைய அந்த கத்தில் ஒரு சத்தம் இடலை. அப்போ அந்த ஈட்டி ஒரு கையில் வச்சுக்கிட்டு அவங்க அந்த குதிரையை கட்டிட்டு இருட்டில் கட்டிட்டு போன பிறகு ஒரு வாள் எடுத்து தன்னுடைய கையை அவரே அதை வெட்டிக்கிட்டு அந்த குதிரையிலிருந்து தப்பித்து போகிறாரு. போகும்போது அந்த அபாயமணியை ஒலிக்க செய்கிறாரு. அப்போ என்ன ஆகுதுன்னா, ஆங்கிலேய படைகள் வந்து திடீர்னு எதிரிகள் நம்மளை தாக்குறாங்கன்னு சொல்லி போர் புரியுறாங்க. அவங்கக்கிட்ட இருந்த தளவாடங்கள், அதாவது ஆயுதங்கள் எல்லாமே எதிரி நம்மளை அட்டாக் பண்ணுறாங்கன்னு சொல்லி அந்த ஆயுதங்கள் எல்லாம் அவங்க இருப்பில் இருந்த ஆயுதங்கள் தோட்டாக்கள் எல்லாமே அந்த இதில் இது பண்ணுறாங்க, காலி பண்ணிடுறாங்க. அதனால் இவர் ஒருத்தரே ஒண்டியாக போய் போர் புரிந்து அந்த காரியத்தில் ஈடுபட்டதுனால இப்போ எதிரிகளை வந்து மற்ற வீரர்கள் வந்து ஆங்கிலேய படைகளை விரட்டி அடித்தாங்க. இது ஒரு போர் தந்திரம். இப்போ வியட்நாமில் கூட ஹோசிமின் அப்படிங்கிற வந்து கொரில்லா அட்டாக்கில் ஆங்கிலேயர்களை எதிர்த்து வீழ்த்தினார். அந்த மாதிரி இது ஒரு போர் யுக்தியில் இதுவும் ஒன்று. இப்போ இந்தியன் படத்தில் பாகம் 1ல் சுபாஷ் சந்திரபோஸ் அவர்கள் இந்தியன் நேஷனல் ஆர்மியை உருவாக்கிட்டு இந்தியாவுக்குள்ளே பர்மா வழியாக வரும்போது ஒவ்வொருத்தரும் தன்னுடைய உடம்புல அந்த கண்ணி வெடிகளை கட்டிட்டு ஒரு பீரங்கி அடியில் போய் உயிர் தியாகம் செய்வாங்க. அந்த படத்தை நீங்கள் மறுபடியும் ஃப்ளாஷ்பேக்கில் வரும். அப்போ அந்த இதை காட்டியிருப்பாங்க, வீரர்களுடைய உயிர் தியாகத்தை அந்த காட்சியில் காட்சிப்படுத்தியிருப்பாங்க. அந்த மாதிரி மாவீரன் ஒண்டி வீரன் அவர்கள் தனி ஒருவனாக ஒண்டியாக போய் எதிரியுடைய கோட்டையை முகாமை இவர் ஒரே ஆளாக போய் தகர்த்து அந்த வீர மரணம் அடைந்தார். அந்த தினம் வந்து இன்று 1771ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 20ஆம் தேதி. மாவீரன் ஒண்டி வீரன் அவருடைய வீரத்தை தியாகத்தை பறைசாற்றும் விதமாக தமிழக அரசானது 2011ஆம் ஆண்டு அவருக்கு நினைவு மண்டபமானது கட்டியது. அதன் பிறகு மாவீரன் ஒண்டி வீரன் அவருடைய 250வது நினைவு தினத்தை முன்னிட்டு இந்திய அரசானது, இந்திய அஞ்சல் துறையானது அவருக்கு நினைவு அஞ்சல் தபாலை வெளியிட்டு சிறப்பித்தது. இப்போ மாவீரன் ஒண்டி வீரன் அவர்களுடைய வீரத்தை இன்றைய இளைஞர்கள் தெரிஞ்சுக்கணும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம இன்னைக்கு விடுற சுதந்திர காற்றுக்கு காரணமாக இருந்தவர்கள் யாருன்னா, அன்றைய காலகட்டத்தில் போராடிய சுதந்திர போராட்ட வீரர்களுடைய மூச்சு காற்று தான் நம்ம இன்னைக்கு சுதந்திர காற்று சுவாசிப்பதற்கு காரணம். எனவே மாவீரன் ஒண்டி வீரன் அவர்களுடைய வீரத்தை தியாகத்தை இன்றைய இளைஞர்கள் தெரிஞ்சுக்கணும். நாட்டுப்பற்றும் மொழி பற்றும் இன்றைய இளைஞர்களுக்கு மிக மிக அவசியம். ஒரு நாடு சிறப்பாக இருக்க அடுத்தடுத்த தலைமுறை இளைஞர்கள் வந்து அந்த நாட்டுடைய வளத்தை சிறப்பை பேணி காக்கணும். அவளுடைய முன்னோர்களுடைய வீரத்தை தியாகத்தை நாம் என்றும் மனதில் வைத்து நாமும் நம்ம நாட்டுக்கு நம்மளுடைய பங்களிப்பை செய்யணும். நாடு என்ன செய்தது நமக்கு என கேள்விகள் கேட்பதற்கு நீ என்ன செய்தாய் அதற்கு என நினைத்தால் நன்மை நமக்கு அப்படின்னாரு அமெரிக்க முன்னாள் அதிபர் ஜான் எஃப் கென்னடி. அந்த மாதிரி நாடு நமக்கு என்ன செய்யுதுன்னு நீங்கள் எதிர்பார்க்காம நாட்டுக்கு நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னு இன்றைய இளைஞர்கள் நாட்டு பற்றியும் மொழி பற்றியும் இரு கண்களாக நினைத்து காக்க வேண்டும். நம்ம நாட்டின் பெருமைகளை இன்றைய இளைஞர்கள் மற்ற நாடுகளுக்கு உலகெங்கிலும் ஓங்கி ஒழிக்க உறக்க சொல்லணும். தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா அப்படின்னு நாமக்கல் கவிஞர் சொன்ன அந்த பொன்மொழியை நடைமுறைப்படுத்தணும். அது மட்டும் இல்லை, உலகிலேயே அதிக மக்கள் தொகை கொண்ட நாடு நமது இந்திய நாடு. அதனால் உலகில் அதிக இளைஞர்களை கொண்ட நாடாகவும் நமது இந்திய தேசமான திகழுது. அதனால தான் அக்னி சிறகை விரித்து அகிலத்தை வியப்பில் ஆழ்த்திய அப்துல் கலாம் ஐயா அவர்கள் இளைஞர்களுடைய சக்தி அளப்பரியது, இளைஞர்களுடைய சக்தியை வைத்து இந்தியா ஈஸியாக எளிமையாக வல்லரசு ஆகிரும், 2020 இந்தியா கண்டிப்பாக வல்லரசு ஆகும் அப்படின்னு அவர் கனவு கண்டார். அப்துல் கலாம் ஐயாவுடைய கனவை இப்போ 2025 ஆயிடுச்சு. வளரும் நாடு பட்டியலே தான் நம்ம நாடு இருக்குது. நம்மளும் ஒரு வல்லரசு நாடாக ஆகணும்னா அப்துல் கலாம் ஐயா கண்ட கனவை நனவாக்கணும். சினிமா, கிரிக்கெட்டு, போதை அப்படின்னு தவறான பழக்க வழக்கங்களை மேற்கொள்ளாமல் தாய் தந்தையை மதித்து நல்லதை செய்யணும். தீதும் நன்றும் பிறர்தர வாராங்கிற மாதிரி இன்றைய இளைஞர்கள் நல்லதை செய்யணும், நல்லதை யோசிக்கணும், நாட்டின் மேன்மைக்கு சமூக மேன்மைக்கு பாடுபடுன்னு கூறி இன்றைய பயனுள்ள தகவலை நான் நிறைவு செய்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல பயனுள்ள தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். நான் உங்கள் சமூக பற்றாளன் ஞானச்சித்தன்.